தாவேகா தலைவர் விஜய் ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் ஸ்டைலை பின்பற்றி வருவதாக விமர்சனங்கள் எழுந்து வருகின்றன. இன்று விஜய் திருச்செந்தூர் கோவிலுக்கு சென்ற புகைப்படம் வைரலாகும் நிலையில் இந்த விஷயத்திலும் பவன் கல்யாண் கிரியேட் செய்ததைத்தான் விஜய் காப்பியடித்துள்ளார் என கலாய்க்கிறார்கள் நெட்டிசன்கள். அதாவது விமர்சனங்கள் வருவது சாதாரணம், ஆனால் அதுவே ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்துகிறது. விஜயின் அரசியல் நகர்வுகள் கவனிக்கப்படுகின்றன, பேசப்படுகின்றன. சிலருக்கு அது அச்சமாக கூட இருக்கலாம் என்பதே ரசிகர்களின் நம்பிக்கை. நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்கி 2 ஆண்டுகள் கடந்துவிட்டன. அவர் கட்சி நிகழ்ச்சி மற்றும் பரப்புரைக்காக அவ்வப்போது பொதுவெளிக்கு வந்து செல்கிறார். அப்படி அவர் வரும்போது அவருடைய ரசிகர்களையும் தொண்டர்களையும் ஈர்க்கும் விதமாக சில செயல்களை செய்வதை வழக்கமாக வைத்துள்ளார். குறிப்பாக ராம்ப் வாக், சைக்கிளில் செல்வது உள்ளிட்டவற்றை மேற்கொள்கிறார். சினிமா மட்டுமல்லாது தனது அரசியல் பயணத்திலும் ஆந்திர அரசியல்வாதிகளை பின்பற்றி வருகிறார் விஜய். ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி ஸ்டைலில் லேசான காக்கி நிற பேண்ட், வெள்ளை சட்டை அணிந்து வருகிறார். விக்கிரவாண்டியில் நடைபெற்ற தாவேகாவின் முதல் மாநாடு தொடங்கி தற்போது வரை இந்த உடையையே அணிந்து வருகிறார். வெள்ளை சட்டையையும் பழுப்பு நிற பேண்ட்டும் விஜயின் அரசியல் டிரெஸ் கோடாகவே மாறிவிட்டது. அண்மையில் சட்டசபை தேர்தல் வாக்குப்பதிவின் போது தாவேகா தொண்டர்கள் ஏராளமானோர் இந்த நிற உடையை அணிந்து வந்து வாக்களித்தனர். இந்நிலையில் ஆந்திராவை சேர்ந்த நடிகரும் ஆந்திர துணை முதல்வரும் ஜனசேனா கட்சி தலைவருமான பவன் கல்யாண் ஸ்டைலை விஜய் ஃபாலோ செய்வதாகவும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. அதாவது திடீரென கண் கலங்குவது, ஆவேசமாக பேசுவது, ரசிகர்களை நோக்கி சைகைகள் காட்டுவது, சைக்கிள் ஓட்டுவது போன்றவற்றை விஜய் செய்வதெல்லாம் பவன் கல்யாணை பார்த்துத்தான் என்கிறார்கள் நெட்டிசன்கள். தமிழகத்தில் கடந்த 23ஆம் தேதி சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்றது. இதில் 85% வாக்குகள் பதிவாகின. இந்த தேர்தலில் தாவேகா சார்பில் 233 தொகுதிகளில் வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதியில் மட்டும் சுயேட்சை வேட்பாளருக்கு ஆதரவு வழங்கியது தாவேகா. தேர்தலை முன்னிட்டு மாநிலத்தின் பல்வேறு நகரங்களில் விஜய் பரப்புரை மேற்கொண்டார். வரும் மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. இந்நிலையில் விஜய் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் சாமி தரிசனம் செய்துள்ளார். பட்டு வேட்டி சட்டையில் வந்திருந்த விஜய் சுப்பிரமணிய சுவாமியை தரிசனம் செய்தார். விஜய் பட்டு வேஷ்டி சட்டையுடன் வந்தது புகைப்படம் தற்போது சமூக வலைத்தளங்களை ஆக்கிரமித்துள்ளது. விஜயின் இந்த மூமெண்ட்டும் பவன் கல்யாண் கிரியேட் செய்ததுதான் என்கிறார்கள் நெட்டிசன்கள். விஜய் செய்வதை போன்ற சாயலில் வேறு கட்சி தலைவர்கள் யாராவது ஏதாவது செய்தால் தங்களின் தலைவரை அப்படியே ஃபாலோ செய்கிறார் என தாவேகாவினர் தொடர்ந்து விமர்சித்து வருகின்றனர். ஆனால் விஜய் செய்வதற்கு முன்பே சில தலைவர்கள் அவ்வாறு செய்திருந்தாலும் அதை கணக்கில் கொள்ளாத தாவேகாவினர் விஜய்தான் அதை கண்டுபிடித்தார், மற்றவர்கள் எல்லாம் காப்பியடிக்கிறார்கள் என்ற ரீதியில் சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டு வருவது வழக்கம். விஜய் அரசியலுக்கு வந்தது முதல் செய்யும் அனைத்தும் ஏற்கனவே மற்ற தலைவர்கள் செய்தவைதான் என்பதை விஜயின் ரசிகர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை என்ற விமர்சனமும் உள்ளது. விஜய் தற்போது பெரும்பாலான செயல்கள் ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாணிடமிருந்து காப்பியடிக்கப்பட்டவை என சமூக வலைத்தளங்களில் நெட்டிசன்கள் கலாய்த்து வருகின்றனர். இந்த விவகாரம் அரசியல் வட்டாரங்களில் புதிய விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது.